ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். சர்வ வல்லவர் என்ற இந்த தியானத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். சர்வ வல்லவர் பாகம் 11. தலைப்பு அம்புகளும் ஆறுதலும். வேத பகுதி யோபு 6ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரை. யோபு பிரதியுத்தரமாக, என் சஞ்சலம் நெருக்கப்பட்டு என் நிர்பந்தம் எல்லாம் தராசிலே வைக்கப்பட்டால் நலமாயிருக்கும். அப்பொழுது அது கடற்கரை மணலை பார்க்கிலும் பாரமாயிருக்கும். ஆகையால் என் துக்கம் சொல்லி முடியாது. சர்வ வல்லவரின் அம்புகள் எனக்குள் தைத்திருக்கிறது. அவைகளின் விஷம் என் உயிரை குடிக்கிறது. தேவனால் உண்டாகும் பயங்கரங்கள் எனக்கு முன்பாக அணி அணியாய் நிற்கிறது. புல்லிருக்கிற இடத்திலே காட்டுக்கழுதை கத்துமோ? தனக்கு தீவனம் இருக்கிற இடத்திலே எருது கதறுமோ? ருசியில்லாத பதார்த்தத்தை உப்பில்லாமல் சாப்பிடக்கூடுமோ? முட்டையின் வெள்ளை கருவில் சுவை உண்டோ? உங்கள் வார்த்தைகளை என் ஆத்துமா தொடமாட்டேன் என்கிறது. அவைகள் அரோசிகமான போஜனம் போல் இருக்கிறது. அன்பானவர்களே, இந்த வேத பகுதியிலே யோபு தனது வேதனைகளை அவர் இந்த வார்த்தைகளால் சொல்லுகிறார். என் சஞ்சலம் நிறுக்கப்பட்டு என் நிர்பந்தம் எல்லாம் தராசிலே வைக்கப்பட்டால் நலமாயிருக்கும். அவருக்கு வந்த அந்த கஷ்டத்தை எடை போட்டு பார்த்தால், நிறுத்தல் அளவினால் அளத்து பார்த்தால், கடற்கரை மணலை பார்க்கிலும் அது பாரமாயிருக்கும் என்று சொல்ல. அவ்வளவு பெரிய ஒரு வேதனை யோபுவை சூழ்ந்திருந்தது. ஆனால் அவரது வேதனையை அவருடைய சிநேகிதர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் யோபு சொல்லுகிறார் தனது நிலையை குறித்து, சர்வ வல்லவரின் அம்புகள் எனக்குள் தைத்திருக்கிறது. அவைகளின் விஷம் என் உயிரை குடிக்கிறது. தேவனால் உண்டாகும் பயங்கரங்கள் எனக்கு முன்பாக அணி அணியாய் நிற்கிறது. அன்பானவர்களே, யோபு தன்னுடைய கஷ்டம் இவ்வளவு பெரிய கஷ்டம் என்று சொல்லுகிறார். அதற்கு காரணம், தேவன் சர்வ வல்லவருடைய அம்புகள் எனக்குள் தைத்திருக்கிறது. யோபுக்கு இவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் அவருக்கு நல்லா தெரியுது, இந்த கஷ்டங்கள் தேவனால் தான் எனக்கு வந்திருக்கிறது. தேவன் தான் எனக்கு இதை அனுமதித்திருக்கிறார். இது அவருடைய அம்புகள் தான் என்று தேவனையே அவர் பார்க்கிறார். இந்த கஷ்டத்திலே அவர், இது தேவனால் வந்த கஷ்டம், இது அவரால் உண்டான பயங்கரம் என்று அவர் தன்னுடைய கஷ்டத்தை கூறுகிறார். அன்பானவர்களே, தேவன் சில வேளைகளில் சில கஷ்டத்திற்கு வாழ்வில் அனுமதித்தாலும் அது நமது நன்மைக்காகவே. தேவன் நம்மை மனப்பூர்வமாய் சிறுமைப்படுத்துகிறவர் அல்ல. புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 32ஆம் வசனம், அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறதில்லை. ஆண்டவர் மனப்பூர்வமாக அதை செய்வதில்லை, ஆனால் சிலவற்றுக்கு அனுமதிக்கிறார். சில சூழ்நிலைகளின் நிமித்தம் தேவன் அனுமதிக்கிறார். ஆனால் அதற்கு பின்னணியிலே மிகப்பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. யோபு உடைய நாட்களில் அவர் எவ்வளவோ கஷ்டப்பட்டார். ஆனால் இந்த துன்ப நாட்கள் முடிந்த பின்பு தேவன் அவனுக்கு ஆறுதல் செய்தார். அதை குறித்து யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அந்த அம்புகள் நீங்கின பொழுது அவருக்கு ஆறுதல் உண்டாயிற்று. முன் இருந்த எல்லாவற்றையும் 2 மடங்காய் அவர் திரும்ப பெற்றுக்கொண்டார். 4 தலைமுறைகளாக பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் அவர் கண்டு சந்தோஷிக்க தேவன் அருள் செய்தார். இந்த துக்கத்தின் நாட்கள் கொஞ்சம், ஆனால் ஆறுதலின் நாட்கள் அதிகம். அதுதான் கிறிஸ்தவ வாழ்வின் மேன்மை. அன்பானவர்களே, நமது வாழ்விலும் சில கஷ்டங்களை தேவன் நமக்கு அனுமதிக்கலாம். அந்த கஷ்டத்திலே நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், ஆனால் அவை எல்லாவற்றிலும் கர்த்தர் அவனை விடுவிப்பார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆகவே அன்பானவர்களே, தேவனால் வரக்கூடிய அல்லது தேவன் நிமித்தம் வரக்கூடிய, வசனத்தின் நிமித்தம் வரக்கூடிய துன்பங்களை பொறுமையுடன் சகிப்போமானால் அதனால் அருளப்பட போகிற ஆறுதலையும் நாம் ஆனந்தத்துடன் எதிர்கொள்ள முடியும். பவுல் சொல்லுகிறார்,
கிறிஸ்துவின் பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல அவருடைய ஆறுதலும் எங்களிடத்தில் பெருகுகிறது என்று கூறுகிறார். 2 கொரிந்தியர் 1 அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறார் 5 வசனத்தில், ஆகவே நாம் கிறிஸ்துவின் நிமித்தம், வசனத்தின் நிமித்தம், தேவ சித்தத்தின் நிமித்தம், உண்மையான வாழ்வின் நிமித்தம், பரிசுத்தத்தின் நிமித்தம் சில துன்பங்கள் வரலாம். தேவன் அதை அனுமதிக்கலாம். ஆனால் பொறுமையாய் இருப்போம். தேவன் நமக்கு வைத்திருக்கும் அந்த ஆனந்த பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். யோசேப்பின் வாழ்வில், அவருடைய 17ஆம் வயதிலிருந்து 30ஆம் வயது வரைக்கும் ஏறக்குறைய 13 ஆண்டுகள் உபத்திரவம் இருந்தது. சர்வ வல்லவருடைய அம்புகள் அவரை தைத்திருந்தது. வசனம் அவரை புடமிட்டது. ஆனாலும் அதற்கு பின் அவரை தேவன் உயர்த்தி கனப்படுத்தி ஆறுதல் செய்து மிகவும் மகிழ்ச்சியான ஒரு எதிர்காலத்தை தந்தார். அதுதான் தேவனுடைய செயல். ஆகவே அன்பானவர்களே, இதை கேட்கின்ற தேவ பிள்ளைகளே, நீங்கள் நீதிமானாக இருந்து நீதிக்காக, நீதி என்கிற வார்த்தைக்காக பிரயாசப்பட்டு, கர்த்தருடைய வசனத்துக்காக பிரயாசப்பட்டு பல கஷ்டங்கள் உங்கள் வாழ்வில் வரலாம். ஆனால் பொறுமையாயிருங்கள், நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். யோபு பொறுமையாயிருந்து அவருக்கு தேவன் அருளுகிற ஆறுதலை பெற்றுக்கொண்டார். அந்த அம்புகள் அகற்றப்பட்டது, ஆறுதலால் நிறையப்பட்டது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவரீர் உமது நாமத்தின் நிமித்தம், உமது வசனத்தின் நிமித்தம் அல்லது உத்தம வாழ்வின் நிமித்தம் ஆண்டவரே சில துன்பங்கள் எங்கள் வாழ்வில் வரலாம். ஆனாலும் தேவன் அதை எங்களை மனப்பூர்வமாய் சிறுமைப்படுத்துவது இல்லை என்பதை அறிந்து மனத்தாழ்மையோடு நாங்கள் நடந்து கொண்டு, பொறுமையோடு நடந்து கொண்டு, நீர் எங்களுக்கு வைத்திருக்கும் ஆறுதலின் நாட்களை, ஆனந்தத்தின் நாட்களை, சந்தோஷத்தின் நாட்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்கிற நம்பிக்கையோடு இவைகளை பொறுமையாய் சகிக்க, பொறுமையாய் நாங்கள் ஆண்டவரே நடந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். யார் யார் என்னென்ன துன்பத்தில், துயரத்தில், வேதனையில் இருக்கின்றார்களோ ஒவ்வொருவருக்கும் தேவன் இரக்கம் செய்யும், ஆறுதலை அருளி செய்வீராக. ஆண்டவரே, இந்த நெருக்கத்தின் வேளையில் பொறுமையும் நிதானமும் யோபுவுக்கு தேவன் தந்தது போல எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து எங்களை ஆசீர்வதியும். நாள் முழுதும் எங்களை ஜெயமாய் நீர் நடத்துவீராக. பொறுமை இழந்து நிதானம் தவறி நாங்கள் நடந்து கொள்ளாதபடி எங்களுக்கு கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென்.